गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமனோட பிரதரியோட திருமணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுப விக்ரமன் ராஜா அவந்தி நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சுவேதா. இந்த சுவேதாவுக்கு திருமண வயது வருது. அப்போது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு இந்த தன்னோட பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும், என்ன பண்ணலாம் ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட மந்திரியை கூப்பிட்டு அதை பற்றியான விபரத்தை கேட்குறாரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட்டத்து யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்து ஒரு வரனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னும் போது முடிவு பண்ணுறாங்க. அந்த யானையும் என்ன பண்ணுறதா, மாலையை எடுத்துக்கிட்டு சபையில் இருக்க யார் கழுத்தையும் போடாமல் வீதியில் ஒருத்தர் கழுத்தில் மாலை போடுது அந்த பட்டத்து யானை. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் தான். விக்ரமன் கழுத்தில் தான் அந்த பட்டத்து யானை மாலை போடுது. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜா என்ன பண்ணுறாரு, விக்ரமனை கூப்பிட்டுக்கிட்டு தன் சபைக்கு அழைச்சிட்டு நல்லா கௌரவிக்கிறாரு. அப்போது அந்த ராஜா விக்ரம் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார், உங்களோட விவரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் சத்தியவதியோட மகன் அப்படின்னு சொல்லி விக்ரமன் சொல்கிறாரு. அப்போ சத்தியவதி யார் அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜா. அப்போது மதுரா அரசனோட பொண்ணு தான் சத்தியவதின்னு இவருக்கு தெரிய வருது. இருந்தாலுமே ராஜா என்ன பண்ணுறாரு, மதுராவுக்கு போய் எல்லா விவரங்களையும் கேட்டு அறிஞ்ச அப்புறம் தான் இவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அப்போது சுப விக்ரமன் என்ன பண்ணுறாரு, விக்ரமனுக்கு பட்டமும் சூட்டுறாரு. பர்தருவிக்கு பார்த்திங்கன்னா இளவரச பதவியில் உட்கார வைக்கிறாங்க. இளவரச பதவியில் அமர்த்துறாரு. மதுரா அரசர் என்ன பண்ணுறாரு, தன் ராஜ்யத்தை விக்ரம்கிட்டே கொடுத்துட்றாரு. அப்போது அந்த முதன் மந்திரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பொண்ணு பிங்களையேன் பேர். தன்னோட பொண்ணை பர்தரிக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போது பர்தரி கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், பர்தரி நான் ஒரு பர்தரியில், அதாவது பிச்சா பாத்திரத்தில் சூரியனோட உயிர் சக்தியிலேருந்து பிறந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லி பர்தரி சொல்கிறாரு. அப்போது இதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லி இந்த முதன் மந்திரி கேட்குறாரு. அப்போ பர்தரி என்ன பண்ணுறாருன்னா, சூரிய பகவானை வர வைக்கிறாரு. சூரிய பகவானும் சொல்கிறாரு, பர்தரி தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த முதல் மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த திருமணத்துக்கு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு சூரிய பகவான் சொல்கிறாரு, நான் வந்தால் என்னோடய அக்னி கடங்களே யாரும் தாங்க மாட்டாங்க, நான் மேலிருந்து பூமழை தூவி இவங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் திருமணமும் இவங்களுக்கு நல்லபடியாக நடக்குது. சூரிய பகவானும் அவர் கொடுத்த வாக்குப்படி இவங்க தம்பதிகளை வாழ்த்துறார். அப்போது பர்தரியும் பெண்களையும் ஒருவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. இருவரும் ஒரு கணம் கூட பிரியாமல் இருக்கிறாங்க. அப்போது சூரிய பகவானும் சொல்கிறாரு, அகஸ்திய ரிஷியரும் பர்தரியும் தன் தேஜஸ்லேருந்து உதித்தனர். அகஸ்தியரும் ஒரு மாமுனிவர், ஆனால் பர்தரியோ உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு வராருன்னு அப்படின்னு தத்தர்கிட்ட சொல்கிறார். தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட சொல்கிறாரு. அப்போது பர்தரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சமயம் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு இருக்காரு. அப்போது இவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, தாகத்துக்காக குளத்தில் தேடி அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு ஆசிரமத்தை அமைச்சு ஒரு குளத்தை தோன்ற வைக்கிறாரு. அங்கே செடி கொடி மரம்லாம் இருக்கிற மாதிரி இவர் ஒரு விஷயத்த பண்ணி வைக்கிறாரு அந்த இடத்துல. அவரும் தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாரு, பர்தரி வரட்டும் அதுக்காக இவரும் காத்துட்ருக்காரு. பர்தரியும் அங்கே அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்க்கும்போது தத்தாத்திரேயர் சொல்கிறார், நீ யார், உனக்கு என்ன தகுதி, உன் குரு யார் சொல்லு அப்படின்றார். அப்போது பர்தரி சொல்கிறாரு, எனக்குன்னு குரு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தத்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு குரு இல்லையா, அப்படின்னா நீ இந்த தண்ணியை குடிச்சின்னா அந்த தண்ணியில் உன் கைப்பட்டாவே தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ராஜா என்ன பண்ணார், ரொம்ப பயந்து போய் என்ன பேசுது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாரு. அப்போது வந்து தன்னோட கதையெல்லாம் சொல்கிறாரு பர்தரி தத்தாத்திரேயர்கிட்ட. அப்போது வந்து தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாரு, குரு இல்லாததால் நீ அபிவித்ரன், நீ தொட்டால் இந்த குலம் வற்றி விடும் அப்படின்னு சொல்கிறாரு. பர்தரியர் என்ன சொல்கிறாரு, தத்தர் காலில் போய் விழுந்து பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, நீங்களே உபதேசம் செய்யுங்க, எனக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு தத்தர், அது இருக்கட்டும், தாங்கள் தயத்து நிரம்பியவர் என்பதை என்னை மன்னித்து உபதேசம் செய்யவும் அப்படின்னு தத்தர்கிட்ட இவர் வேண்டார். தத்தர் என்ன சொல்ல, நீ 13 வருஷம் வந்து தவம் புரி அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஏற்படுத்திக்கோள், நான் உனக்கு வந்து தண்ணீர் தரேன் அப்படின்றார். இவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவனோட அந்த பித்ருக்கடெல்லாம் நான் முடிக்கணும், திருமணம்லாம் நடத்தி வைக்கணும், அதனால் எனக்கு 12 வருஷத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் வரம் தருவீர் அப்படின்றார். உடனே வந்து தத்தரும் சரி நான் உங்களுக்கு வந்து அந்த வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்புறம் தத்தர் வந்து தாகமும் இவருக்கு வந்து தணிச்சிடுறாரு. வந்த காட்டில் இருக்க எல்லோருக்கும் வந்து பசியும் தீர்த்து வைக்கிறார் தத்தர். அதாவது இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள் கொடுப்பார், எவர் தடுப்பார். அதாவது அந்த பட்டத்து யானை வந்து விக்கிரமன் கழுத்தில் மாலையை போட்ட உடனே அவர் ராஜசபைக்கே அரசராகிறார். அதால் நம்ம கதைகளுக்குள்ளே கிடைச்ச கருத்து இதுதான். இறைவனை நம்ம வந்து எப்பவும் வேண்டினாலும் அவர் அதிர்ஷ்டம், அந்த வரம் நம்மளுக்கு கிடைச்சதுனாவே நம்மளும் உயர்ந்த பதவியை அடையலாம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.